வணக்கம். நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி மற்றும் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மாடல் क्वेश्चन பார்த்துருக்கோம். ஆல்ரெடி 5 பார்ட் பார்த்துருக்கோம். இது 6th பார்ட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. Rupees 740 are divided among A, B and C in the such a way that share of A and B are in the 3:4. அப்போ A:4 and A:B equal to 3:4 ங்கற ரேஷியோல பிரிக்கறாங்க. B:C வந்து அதுவும் 3:4 ங்கற ரேஷியோல பிரிக்கறாங்க. ஓகேங்களா? total 740 rupees இருக்கு. total 740 rupees. ஓகேங்களா? இப்போ C க்கு எவ்வளவு கிடைக்கும் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இத தனித்தனியா இருக்க ஒரே ரேஷியோ ஆகணும். A:B:C. ஓகேங்களா? A:B வந்து 3:4, B:C வந்து 3:4. இது எழுதிட்டு இந்த காலியா இருக்குல இது அப்படியே இந்த 3 இங்க எழுதணும். அதே இங்க இந்த 4 அப்படியே எழுதுங்க. ஓகேங்களா? எழுதிட்டு இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ 3 3s are 9 4 3s are 12 4 4s are 16. ஓகேங்களா? சோ A:B:C இந்த ரேஷியோல இருக்கு. 9:12:16. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 16 + 12 28 28 + 7 37. சோ டோட்டல் 740. அப்ப டோட்டல் 37 பார்ட். 37 பார்ட்டுக்கு 740 ரூபீஸ்னா C யோட பார்ட் கேக்குறாங்க. C யோட பார்ட் வந்து 16. சோ அப்ப இந்த 16 இது எவ்வளவு? ஓகேங்களா? 137 சார் இது 237 சார் 74 வரும். சோ 20 டைம்ஸ் இருக்கும். 216 சார் 32. சோ 20 16 சார் 320. சோ 320 ரூபீஸ் C யோட ஷேரா வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Next question பாருங்க. The least number by which 2 × 6 × 7 × 7 should be multiplied so that a perfect square. ஓகேங்களா? என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க 2 × 6 × 7 × 7. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்ல எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா அது ஒரு ஸ்கொயர் நம்பரா ஆகும். ஓகேங்களா? ஸ்கொயர் நம்பர்ல வாங்குங்க 5 × 5 25. சோ 25 ஒரு ஸ்கொயர் நம்பர், 36 100 இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பரா இருக்குன்னு கேக்குறாங்க. சோ ஒரு நம்பர் ஸ்கொயர் நம்பரா இருக்குனாலே அதோட ஃபேக்டர் ஒரே ஃபேக்டர் 2 டைம்ஸ் வரணும். ஓகேங்களா? இப்போ 5 × 5 25. இப்போ 100 எடுத்தீங்கன்னா 10 × 10 பிரிக்கலாம். இல்ல 2 மல்டிப்ளிகேஷன் 2 × 5 மல்டிப்ளிகேஷன் 5 இதுதான் 100. ஓகேங்களா? 100 ஒரு ஸ்கொயர் நம்பர். ஓகேங்களா? சோ இதே மாதிரி இது ஒரு ஸ்கொயர் நம்பர் ஆகும்னா எந்த சின்ன நம்பரை இது கூட மல்டிப்ளை பண்ணி கேக்குறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இந்த 7 2 டைம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு 7 நம்ம வெளிய எடுக்கலாம். ஸ்கொயர் நம்பர் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 6 இருக்குல 6 வந்து நம்ம ரெண்டு ஃபேக்டரா பிரிக்கலாம். 2 × 6 வந்து 2 3s are 6. அப்ப 2 × 3. ஓகேங்களா? × 7 × 7. சோ இப்போ ஒரு நம்பர் ஸ்கொயர் நம்பரா இருக்குனா எல்லாமே ரெண்டு ஃபேக்டர் இருக்கணும். சோ 2 2 டைம்ஸ் இருக்கு, 7 2 டைம்ஸ் இருக்கு. 3 மட்டும் எவ்வளவு இருக்கு? 1 டைம்ஸ் தான் இருக்கு. சோ 3 ஆல மல்டிப்ளை பண்ணா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா வரும். சோ ஆப்ஷன் வந்து 3 B. ஆப்ஷன் B ஆன்சர். 3 ஆல மல்டிப்ளை பண்ணா இது ஒரு ஸ்கொயர் நம்பரா ஆகும். Next question பார்க்கலாம். Next question பாருங்க. The LCM of 10 12 and 15. 10 12 15 இதுக்கு LCM கேக்குறாங்க. ஓகேங்களா? இது பார்த்தாலே தெரியுது நம்ம இதுக்கு 60 தான் LCM இருந்தாலும் எப்படி போடணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 2 ஆல பண்ணுங்க. 5 2s are இது 6 2s are இந்த 15 அப்படியே இருக்கும். அடுத்து 3 ஆல போடுங்க. 5 அப்படியே இருக்கும். இங்க 2 3s are இது 5 3s are அடுத்து 5 1 5s are 1 5s are இது 2. ஓகேங்களா? சோ 2 3s are எவ்வளவு? 6 5 2s are 10. 6 × 10 6 × 10 equal to 60 LCM. Next question பார்க்கலாம். Next question பாருங்க. The highest common factor of 851 and 943. 851 943. ஓகேங்களா? சோ இப்போ பெரிய சின்ன நம்பர்னா நம்ம L மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். இது பெரிய நம்பரா இருக்கு. இது ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். ஒன்னு டிவிஷன் மெத்தட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? 24 35 31 23 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல 24 கண்டிப்பா இருக்காது. ஏனா ஒரு ஆட் நம்பரோட ஃபேக்டர் ஈவன் நம்பர் எப்பவுமே இருக்காது. அடுத்து 943க்கும் அதுவும் ஆட் நம்பர் தான். சோ 24 வராது. அடுத்து பாத்தீங்கன்னா 35 இருக்கு. 35 வருமானா கண்டிப்பா வராது. ஏன்? 35ங்கிறது 5. ஒரு நம்பர் 5 ஆல மல்டிப்ளை ஆகுது இருக்குன்னா என்ன ஆகும்? அதோட யூனிட் டிஜிட் 5 ஆ இருக்கணும் இல்ல 0 ஆ இருக்கணும். சோ அதுவும் கிடையாது. பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா 31 23 னா 31 23. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டுல எது கண்டுபிடிக்க? இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் எடுங்க.
943 851 ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் இதுல இருந்து கழிச்சீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 92 வரும். ஸோ இந்த 92 இதோட ஃபேக்டரா பார்த்தா போதும். ஸோ 92 பாருங்க 31ல 331 93 ஆயிடும். அதே 23 பார்த்தீங்கன்னா 420 ஒரு 80 43 ஒரு 12 92 வரும். ஸோ 23 தான் இதோட HCF இருக்க முடியும். இது ஷார்ட்டா நம்ம ஆன்சர்ல இருந்து கொண்டு வரது. பட் மெத்தடா எப்படி செய்யறதுன்னா டிவிஷன் மெத்தட் செய்யணும். ஸோ பெரிய நம்பர் 943. ஸோ இந்த 943 850 அவனால டிவைட் பண்ணுங்க. அப்படியே டிவைட் பண்ணிட்டே வரணும். நமக்கு ரிமைண்டர் 0 எப்போ வருதோ அதுல அப்போ நம்ம எதை டிவைட் பண்றோமோ அதுதான் அதோட HCF. ஃபார் எக்ஸாம்பிள் 851 1 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இது 1 டைம்ஸ் 851 இருக்கும். பேலன்ஸ் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் 92 வரும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேலன்ஸ் வந்துச்சு அது டிவிஷனா மாறும், இந்த 851 டிவிடெண்டா மாறும். 851 ஓகேங்களா. இப்போ 851ல இந்த 92 எத்தனை டைம்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா 9 டைம்ஸ் இருக்கும். அப்போ 851 92 வந்து 9 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ 9 டைம்ஸ் 828 வருது. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 23 வருது. 23 இப்போ இந்த டிவிஷன் டிவிடெண்டாக மாறும் 92. இப்போ பார்த்தீங்கன்னா இது 4 டைம்ஸ் இருக்கும். ஸோ 4 92 ஆகும், ரிமைண்டர் 0 ஆகும். நமக்கு 0 வரும்போது கடைசியாக டிவிஷன் என்ன இருக்கும் அதுதான் HCF. ஸோ 23 HCF. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The LCM of two number is 840 and their HCF 14 and one number 42. Then other number என்ன கேக்குறாங்க? சோ ரெண்டு நம்பரோட LCM கொடுத்துட்டாங்க. LCM equal to 840, HCF equal to 40. one number கொடுத்துட்டாங்க. one number வந்து 42. ஓகே, one number 42. ஓகே, சோ another number கேக்குறாங்க. சோ நம்ம ஃபார்முலா இருக்கு HCF into LCM equal to product of two number. ஓகேங்களா, சோ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. சோ 42 மல்டிப்ளிகேஷன் இன்னொரு நம்பர் x னு வச்சுக்கிறோம். equal to HCF into LCM. சோ 840 into 14. ஸ்டார்ட் பண்ண 142 சார், இது 242 சார், 84 ஆகும். சோ 20 வரும். சோ 24 சார் 18, sorry 214 சார் 28. சோ 280 ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the least number which when divided by 12 8 18 36 and 45 leaves the remainder 8 4 32 and 41. ஓகேங்களா, கீழ கொடுத்திருக்கேல எந்த நம்பரை கீழ மொத்தம் 4 நம்பர் கொடுத்திருக்காங்க, அதுல எந்த சின்ன நம்பரை 12 ஆல டிவைட் பண்ணும்போது 8 ரிமைண்டரா வரும், மீதி வரணும். அதே மாதிரி 18 ஆல டிவைட் பண்ணா 14 வரும், அப்படியே கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சோ டிவிஷன் வந்து 12 18 அடுத்து 36 அடுத்து 45. இதனால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருது, மீதி 12 ஆல டிவைட் பண்ணா 8 ரிமைண்டர் வருது, இது 14 ரிமைண்டர் வருது, இது 32 ரிமைண்டர் வருது, இது 41 ரிமைண்டர் ஆகும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி வந்துனாலே இந்த ரெண்டு டிவிஷனுக்கு ரிமைண்டருக்குள்ள டிஃபரண்ட் பாருங்க, என்ன சேமா இருக்கு பாருங்க. 12 க்கு 8 க்குள்ள டிஃபரண்ட் 4, 18 க்கு 14 க்கு டிஃபரண்ட் 4, 36 க்கு 32 க்கு டிஃபரண்ட் 4, 45 க்கு 41 க்கு டிஃபரண்ட் 4. ஓகேங்களா, சோ என்ன பண்ணிப்போம், நமக்கு எல்லாமே 4 டிஃபரண்ட் வருது இல்லையா. சோ எல்லாத்தையும் எல்சிஎம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்து அதுல இருந்து அந்த எல்சிஎம்ல இருந்து 4 மைனஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 12 18 36 and 45 க்கு எல்சிஎம் எடுக்கணும். பாருங்க 36ல 12 3 டைம்ஸ் இருக்கு, 18 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. ஓகேங்களா, சோ அப்ப 36 க்கும் 45 க்கு நம்ம எடுத்தாலே போதும் எல்சிஎம். சோ இந்த ரெண்டு எடுத்தீங்கன்னா 9 ஆல போகும், 4 9 சார், இது 5 9 சார், 5 4 சார் 20, 29 சார் 180 எல்சிஎம் 180. ஓகேங்களா, சோ இந்த 180 ல இருந்து இந்த 4 மைனஸ் பண்ணனும். ஓகேங்களா, சோ 180 - 4 = 176. இதான் ஆன்சர்ங்க. இப்போ பாருங்க இந்த 176 ஐ 12 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 8 ரிமைண்டரா வந்துரும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் எல்லாமே. சோ ஆன்சர் 176. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. if
2/3 part of a number is greater than by 4 then 3/5 of it. ஓகேங்களா? then what is the number? ஒரு நம்பர் இருக்கு, ஒரு நம்பர் நம்ம x னு வெச்சுக்கிறோம். ஓகேங்களா? இந்த x ல 2/3 பார்ட் இருக்கு இல்லையா? 3 ல 2 பார்ட். அப்போ 2/3 x. ஓகேங்களா? இது வந்து எதுக்கு சமமா? பார்ட் ஆஃப் நம்பர் is greater than. இது பெருசு. எதோடனா இதே நம்பர் 3/5 வைக்கும்போது. ஓகேங்களா? அப்போ 3/5 x. இதோட எவ்வளவு அதிகம்? 4 அதிகம். அப்போ +4 தான் இதுக்கு சமம். இதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? சோ இப்போ இந்த x இங்க கொண்டு வந்திருக்கேன். அப்போ 2/3 x - 3/5 x = 4. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 15 எல்சிஎம் ஆகும். 15 ல 3 வந்து 5 டைம்ஸ் இருக்கு. சோ 5 2 are 10x minus இது வந்து 5 வந்து 3 டைம் இருக்கு. 3 3 are 9x = 4. ஓகேங்களா? இப்போ இந்த 15 அங்க போயிடும். சோ 10x - 9x என்னாச்சு? x ஆயிடும். 1x வரும். சோ x = 4 15s are 60 ஆன்சர். சோ 60 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the average of first 5 multiple of 3. first 5 னா ஒண்ணுமே இல்லங்க. 1 2 3 4 5. இதுதான் first 5 ங்கிறது. இது multiple of 3 ன்ட்டாங்க. சோ first 5 நம்பர் multiple of 3 னா 3 6 9 12 and 15. ஓகேங்களா? சோ இப்போ ஆவரேஜ்னாலே sum of observation by number of observation இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதால டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பண்ணாம ஆவரேஜ் கேட்டாங்கன்னா பாருங்க, மிடில் நம்பர் தான் எப்பவுமே ஆவரேஜ். மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க. நம்பர் வந்து ஒற்றைப்படையில் இருந்துச்சுன்னா மிடில் நம்பர் தான் எப்பவுமே ஆவரேஜ். 3 6 இந்த பக்கம் இந்த 12 5 15. ஓகேங்களா? சோ மிடில் என்ன இருக்கு? 9 இருக்கு. சோ 9 தான் இதோட ஆவரேஜ். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the amount of compound interest 300 in 3 years at 10% per annum. ஓகேங்களா? சோ பிரின்சிபல் வந்து 300. ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து 10%. டைம் வந்து 3 years. ஓகேங்களா? சோ இது ஃபார்முலா வச்சு செஞ்சா நமக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏனா ஃபார்முலா பெருசா தான் வரும். காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் பொறுத்து நம்ம 10% தான் கொடுத்தா நம்ம ஸ்டார்ட்டாவே செஞ்சிரலாம். பாருங்க 300 rupees ஃபர்ஸ்ட் இயருக்கு 310 10% 30 வரும். ஸோ 30 rupees. அப்போ என்ன ஆகும்? மொத்தம் 330 rupees ஆகும். இப்போ செகண்ட் இயருக்கு 10% பார்க்கணும். ஓகேங்களா? 10% 33 rupees. அப்போ 33 rupees. ஓகேங்களா? ஸோ 363. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் இயருக்கு அதில் 10% பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 36.3. அப்போ 36.13. இது பண்ணீங்கன்னா 993. ஸோ 399.3 தான் இதோட ஆன்சர் 3 இயர்ஸ்க்கு. இது ஃபார்முலா போட்டு செய்யணும்னா நமக்கு 5 minutes ஆயிடும். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. if the amount is 2 1/4 times, அதாவது ஒரு அமௌண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமௌண்ட் 100% வெச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 2.5 டைம்ஸா மாறும். 2.5 டைம்ஸ். ஓகேங்களா? சோ 2.5 என்ன? டபுள்னா 200. சோ 225 ஆகும். சோ 100ங்கிறது 225 ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப எவ்வளவு கூடணும்? ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் 125 rupees இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? எதனால சொல்றாங்க? 2 years the rate of compound interest must be. ஓகேங்களா? இது 100 125 rupees நமக்கு என்ன வரும்னா இன்ட்ரஸ்ட் மட்டுமே வரும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எவ்வளவு கேக்குறாங்க? இது பார்த்தாலே நான் சொல்லிறேன். 100க்கு 50% எவ்வளவு? 50. சோ 150 போட்டானா நம்ம 150 ஆகும். அடுத்து 150 ல 50% 75. சோ 75 எவ்வளவு ஆகும்? 225 வந்துரும். சோ 100 ல இருந்து 225 125 rupees இன்கிரீஸ் ஆகுது. சோ ஆன்சர் என்ன? 50%. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. if the surface of a cube is 216 square centimeter
then volume must be ஓகேங்களா ஒரு கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்திருக்காங்க சர்ஃபேஸ் ஓகேங்களா சர்ஃபேஸோட ஃபார்முலா என்னன்னா 6a² 6a² = 216 ஓகேங்களா இப்போ வால்யூம் கேக்குறாங்க வால்யூம் ஃபார்முலா a³ so 6a² இதனை இத அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க 36 ஆகும் a² = 36 னா a = என்ன வரும் 6 வரும் so a³ னா 6 * 6 * 6 6 is 36 36 அதே 216 தான் ஆன்சர் வால்யூம் வந்து a³ so 2 அதே ஆன்சர் தான் வருது நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க what fraction is 20 pies of 620 என்ன சொல்லிருக்காங்க 6.20 ல 20 பைஸ்ங்கிறது என்ன fraction வரும் கேக்குறாங்க ஓகேங்களா 20 பைஸ்ங்கிறது 0.20 ஓகேங்களா சோ மேல கீழ பாயிண்ட் சேம் டிஜிட்டா இருக்குனா நம்ம பாயிண்ட தூக்கிடலாம் அப்ப என்ன பண்ணலாம் 20/620 போடலாம் இத ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 2 சார் இது 31 2 சார் சோ 1/31 ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க the missing number in the series 8 27 64 8 27 64 125 216 அடுத்தது 343 கொடுத்திருக்காங்க 343 அடுத்து क्वेश्चन மார்க் கேட்பாங்க ஓகேங்களா சோ இது எல்லாமே பாருங்க சரி இது பாத்தீங்கன்னா பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சலாம் இது வந்து 2 கியூப் ஓகேங்களா 2 * 2 * 2 அதே மாதிரி 3 கியூப் இது 4 கியூப் இது 5 கியூப் இது 6 கியூப் இது 7 கியூப் அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும் 8 கியூப் வரும் சோ 8 கியூப் 8 * 8 * 8 ஓகேங்களா சோ 8 8 சார் 64 64 8 சார் 512 வரும் 512 ஓகேங்களா சோ 512 ஆப்ஷன் சி Next question பாருங்க if 3 times of a number greater than 3/5 of is by 60 then what is the number ஒரு நம்பர் இருக்கு ஒரு நம்பர் x னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இத சொல்ல 3 டைம்ஸ் அப்போ 3x ஓகேங்களா இது வந்து எதுக்கு சமம்னுட்டாங்க 3/5 plus 60 3x is equal to 3/5 of x so 3/5x plus ஒரு 60 க்கு ஈக்குவல் சோ இந்த 3/5 x இங்க கொண்டு வந்துருங்க அப்ப 3x minus 3/5x equal to 60 சோ இதுக்கு நம்ம LCM எடுத்தோம்னா கீழ ஒன்னு இருக்கா அதான் 5 தான் LCM ஆகும் சோ 5 equal to இங்க 5 3 சார் என்ன ஆகும் 15x minus 3x equal to 60 புரியுதுங்களா சோ இந்த 5 அங்க மல்டிப்ளை ஆயிரும் இது பாத்தீங்கன்னா 15 minus 3 12x 12x is equal to 60 into 5 so x equal to 112 sir இது 512 sir 5 5 sir 25 so 25 தான் x ஓட ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க √100 plus √49 square root of 100 plus square root of 49 ஓகேங்களா சோ இத நம்ம பார்த்தாலே சொல்றோம்னா 100 க்கு எதோட ஸ்கொயர் ரூட் இது 10 ஓட ஸ்கொயர் ரூட் பிளஸ் 49 7 ஓட ஸ்கொயர் ரூட் சோ 17 ஆன்சர் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்களுக்கு கிளாஸ் தேவைப்பட்டுச்சுனா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க Thank you